கர்த்தராலே கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள் இதான் நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. கர்த்தராலே கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள் சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து 2 சாமுவேல் புத்தகத்திலிருந்து வரிசையாக படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். முதலாவது யாரை பற்றி படிச்சோம்னா, எல்கானாவுடைய குடும்பத்தை பற்றி படித்தோம். அன்னாளை குறித்து படித்தோம். அடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசியையும் அவருடைய குடும்பத்தை குறித்து படிப்பதற்கு முன்பாக ஏலியுடைய குடும்பத்தை படித்தோம். அடுத்து யாரெல்லாம் தேவனை கனம் பண்ணினார்களோ தேவன் அவர்களை எவ்விதமாக கனம் பண்ணுகிறார், யார் தேவனை அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் தேவனால் அசட்டை பண்ணப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக ஏலியுடைய குடும்பத்தை படித்துவிட்டு சாமுவேலுடைய குடும்பத்தை படித்துவிட்டு அடுத்து சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்தோம். ராஜாவாகிய சவுல், பழைய ஏற்பாட்டிலே உள்ள சவுல். சவுலுடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது, ஆனால் சவுலின் முடிவு பரிதாபமாக இருந்தது. அடுத்து யாரை குறித்து படிக்க ஆரம்பிச்சோம்? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீதை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். இந்த ஆள் வேத ஆய்விலேயும் தாவீதின் வாழ்க்கையை குறித்து நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அப்போ எப்படி அவருடைய திட்டங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பிக்கிறது என்பதற்கு அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய கர்த்தர். நமக்கு தான் டைம் லிமிட்லாம் உண்டு. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். எதிர்கால தலைமுறையை குறித்து நன்றாக அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர். அப்போ அவர் ஆதியிலேயே தெரிந்து கொள்கிறார். அந்த திட்டம் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பான திட்டம். இதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். எந்த ஒரு மனிதனும் கெட்டு போக வேண்டும் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவனாக மாறிவிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதே கிடையாது. ஒரு சிலர் போதிக்கிற மாதிரி தேவன் ஒரு சிலரை கோபாக்கினையின் பாத்திரங்களாக தெரிந்து கொண்டார். கோபாக்கினையின் பாத்திரங்களாக தெரிந்து கொண்டார்னா காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ்காரியோத்து, அதே போல கொலை செய்வதற்காக மோசே, மறுதலிப்பதற்காக பேதுரு, உலகத்தின் மீது ஆசை வைத்து போவதற்காக தேமா, கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்துவதற்காக சவுல். இவ்விதமாக தேவன் இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்வோமானால் அது தவறு. தேவனுடைய சர்வாதிகார வல்லமையும் மனிதனுடைய சுய சித்தமும் சேர்ந்து செயல்படுகிறது. இதை மறக்க வேண்டாம். தேவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் நன்மையானது, பிரியமானது, பரிபூர்ணமானது. அது தீமைக்கு ஏதுவானது கிடையாது, நன்மைக்கு ஏதுவானது. அப்போ ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். இரண்டாவது, தேவன் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். God prepared David as a king. எவ்விதமாக ஆயத்தப்படுத்துகிறார்? குடும்பத்தில் ஆயத்தப்படுத்தினார். குடும்பத்துல எந்த ட்ரைனிங்க கொடுத்தார்? நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ராஜாவாக மாறுவதற்குரிய ட்ரைனிங் கொடுத்தாரா? இல்ல. குடும்பத்துக்குள்ள அநேக விதமான வெறுப்புகள் வழியாக, நிராகரிப்பின் வழியாக தாவீது கடந்து சென்றார். பாடுகள் தாவீதை பெரிய பதவிக்கு பொறுப்புள்ளவனாக மாற்றிவிட்டது. இதை மறக்க வேண்டாம். பாடுகள் விசுவாசிகளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில பாடுகளே வராது என்று சொல்வோமானால் அது வேத புரட்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் இல்லையா? ஆகவே இந்த மாதிரி பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தடுமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் தடம் மாறாதபடிக்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். தாவீது எந்த விதமான காரியங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டார்? தாவீதுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் மூலமாக அநேக பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகள் மத்தியில தேவன் அதை அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? சவுலை அப்படியே தடுத்து நிறுத்திட்டு எந்த விதத்திலேயும் தாவீதுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு அப்படியே அவரை செயலற்றவராக மாற்றி இருப்பார். ஆனா தாவீது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஏன் ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? தேவன் அனுமதிக்கிறார். மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் எடுத்து அதை
அவருடைய உன்னத திட்டங்களுக்காக நிறைவேற்றுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து பல வாரங்கள் படித்தோம் இல்லையா? யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடியப்படினார். நீங்கள் என்னை எகிப்திற்கு அடிமையாக அனுப்பினீர்கள், ஆனால் நான் இன்றைக்கு இருக்கிறபடி நம்முடைய வீட்டாருக்கும் முழு தேசத்தாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக எகிப்திற்கு அனுப்பினார் சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் யோசேப்பு. அதே காரியத்தை தான் இந்த இடத்துல பார்க்கணும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பாதைக்கு காரணம் தெரியல இல்லையா? ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பாதை வழியாக என்னை நடத்துகிறேன்? தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடைய திட்டத்திலே அடங்கும். அந்த சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். சரி, கடைசியாக படிக்கும்போது பிசாசானவனுடைய ஏவுதல், பிசாசானவன் எவ்விதமாக தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டான்னு சொல்லி படித்தோம். இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து தாவீதை அழிப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். இவ்விதமான ஒரு எண்ணத்துக்கான காரணம் என்ன? இந்த எண்ணத்துக்கான காரணம் என்னன்னா, அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட சவுல். அசுத்த ஆவி அவனை ஆட்கொள்ளும் போது அந்த அசுத்த ஆவி அவனிடத்திலிருந்து நீங்கும்படியாக சுரமண்டலத்தை வாசிக்கிறார் தாவீது. ஆனால் 3 முறை அவரை செவரோட சேர்த்து குத்தி போடும்படியாக இந்த சவுல் முயற்சி எடுக்கிறார். கர்த்தர் காத்துக்கொண்டார். சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொன்னார் இல்லையா? காட் இஸ் அல்மைட்டி, சேட்டன் இஸ் மைட்டி. சாத்தானுக்கு வல்லமை உண்டு, ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமை உடையவர். ஆகவே சாத்தானை தூக்கி சிம்மாசனத்திலே உட்கார வைத்திட வேண்டாம். எங்க பார்த்தாலும் சாத்தா இருக்கு, எங்க பார்த்தாலும் சாத்தா எனக்கு விரோதமாக செயல்படுகிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த மந்திரமோ, எந்த மாயாஜாலமோ, எந்த பிசாசோ தேவன் அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மடியை தொடுகிறான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லையா? சரி, மறுபடியும் நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம், 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சோம். கர்த்தர் கொடுத்த அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொண்ட இந்த தாவீது அடுத்து அதோட என்ன செய்யல, ஓயல. என்ன பண்றாங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக சவுலே கிளம்பி என்ன வருகிறார். அதெல்லாம் படிச்சோம். 19வது அதிகாரத்துடைய பின்பகுதியில 3 படையை அனுப்புகிறார் சவுல். ஆனால் படையின் வீரர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதுல கற்றுக்கொண்ட காரியம் என்ன? பிசாசானவனை தேவனுடைய ஆவியானவர் மேற்கொண்டார். கடைசியா சவுல் வருகிறார். சவுல் வரும்போது சவுலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் சொல்லி நம்ம படிச்சோம். அந்த பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 23, 24வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து, தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். வசனங்கள் என்ன சொல்லுது? God overruled Saul.
இந்த சால் யாரு? பின்வாங்கி போன ஒரு மனிதன், கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு, தீர்க்க தரிசனம்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே படிச்சோம். தேவனை புகழ்வது, பாடுவது, தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவதுன்னு சொல்லி படிச்சோம். அதனால இந்த இந்த அனுபவங்கள் அடிப்படையில இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை முறை இவ்விதமாக சவுலை நிரப்பினார்? நிறைய வசனங்கள் இருக்கு. சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லுவது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே சாமுவேலை சந்தித்து விட்டு சவுல் செல்லும் போது, கழுதைகளை தேட வந்த சவுல் செல்லும் போது வழியில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்னு சொல்லியிருக்கு. அந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம், மறுபடியும் சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். எங்கெல்லாம் படிக்கிறோம்? 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். 19வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். 24ஆம் வசனத்துல படிக்கிறோம். இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி தேவனை விட்டு விலகி போன ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், சொல்ல முடியும். மறந்துடாதீங்க. அனுபவங்கள் அடிப்படையில ஒரு ஆளை ஆவிக்குரியவன் சொல்லி முடிவுக்கு கொண்டு வந்துடாதுங்க. வரங்களின் அடிப்படையில ஒரு ஆளை ஆவிக்குரியவன் சொல்லி முடிவுக்கு கொண்டு வந்துடாதுங்க. கனிகளை பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம் முக்கியம். இதே மாதிரி ஒரு சம்பவம் யூதாஸ் காரியோத்துடைய வாழ்க்கையில் நடக்குது. யூதாஸ் காரியோத்து யார்? கர்த்தரோடு இருந்தவர், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பல்வேறு செயல்பாடுகள் யூதாஸுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா நம்ம கவனமா இருக்கணும். ஏற்கனவே படிச்ச மாதிரி மத்தேயு 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று அவர்கள் சொல்லும் போது, நான் உங்களை அறியேன் என்று கள்ள தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சொல்கிறார். அந்த லிஸ்ட்ல தான் சவுலும் வராரு. அதே போல யூதாஸ் காரியோத்து வருகிறார். யூதாஸ் காரியோத்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். யூதாஸ் காரியோத் மூலமா அற்புதங்கள் நடந்துச்சு. நீங்க நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது. ஆனால் யூதாஸ் கர்த்தர் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை இழந்து விட்டார். அது யோவான் 6வது அதிகாரம் 67ஆம் வசனத்துல இருந்து 71ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள்ல வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அதனால எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை மாற்றாவிட்டால் எந்த ஆவிக்குரிய அனுபவமும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் இல்லை. ஆகவே சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆகவே நாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து மூலமாக காரியங்கள் நடந்தது, நாமும் செய்ய வேண்டும் என்று அதை பின்பற்றுவதல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போ இந்த பகுதி முழுவதும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழும் போது பிசாசானவன் என்னை ஆட்கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்வார். சரி, இப்ப அடுத்து 20வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். தாவீது சந்தித்த சவால் என்ன? சவால், தாவீத தொடர்ந்து வருகிறார் இந்த சவுல். என்ன செய்கிறார்னா, எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும் சொல்லி யோசிக்கிறார். 20வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். இந்த வசனங்கள், இந்த பகுதியை நீங்க பொறுமையா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அடுத்து தாவீது சந்திக்கக்கூடிய காரியம், தவறான திட்டம் தொடர்கிறது. மனிதர்களை பயன்படுத்தி தாவீதை கொல்வதற்கு சவுல் முயற்சி செய்கிறார். அதாவது தன்னுடைய பகையை நிறைவேற்றுவதற்கு தாவீதோட க்ளோஸா இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்துற. நமக்கு அநேகத்துல இது வேதனையா இருக்கு இல்லையா? ஏன் இவர்கள் இந்த மனிதர்கள் மூலமாக நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் யோசிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதுடைய மாமனார் யாருன்னா சவுல். கர்த்தருக்கென்று யுத்தங்களை நடத்தினவர் தாவீது.
அந்த சவுலுடைய மூத்த மகன் யோனத்தான். அந்த யோனத்தானும் தாவீதும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்போ ரெண்டு காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? ஒரு பக்கம் பாடுகள், அடுத்த பக்கம் தேவனுக்கு பயந்து தேவனை கனம் பண்ணக்கூடிய, நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுலுடைய குடும்பத்துக்குள்ளேயே தாவீதை நேசிக்கக்கூடிய, தாவீதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் யாரு? யோனத்தான். யோனத்தான் அவன் யார்? அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டியவன். அவரும் யோனத்தானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக நம்ம கடந்து செல்லும் போது நமக்கு சரியான நபர்களுடைய ஐக்கியம் தேவை. தாவீது இந்த பாதையில கடந்து செல்லும் போது தாவீதை சரியாக வழி நடத்தினது யார்? யோனத்தான். கர்த்தர் வழி நடத்தினால கர்த்தர் வழி நடத்தினார், சந்தேகமே இல்லை. இரண்டாவது, தாவீதை பாதுகாத்தது யார்? யோனத்தான். இந்த யோனத்தானுடைய ஞானமும் யோனத்தானுடைய கரிசனையும் யோனத்தானுடைய வழி நடத்துதலும் தாவீதை செவ்வையாக நடத்தியது. எந்த அளவுக்கு நொந்து போய் தாவீது பகிர்ந்து கொள்றாருன்றதை பாருங்களேன். 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரமாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். வசனங்கள்ல 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. யாரு? தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அதுல தாவீது நொந்து போய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மனிதனிடத்துல போய் இப்படி பகிர்ந்து கொள்றதால தாவீதுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சின்னு சொல்லி சொல்லாதுங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். தேவனிடத்துல போய் நிற்கும் போது அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல அநேக நேரங்கள்ல தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாக அல்லது அவருடைய குடும்பத்தின் மக்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், திட்டங்களை நிறைவேற்றுகிறார். சவுல் அழிக்க தேடுகிறார், யோனத்தான் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ தன்னுடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கொட்டுவதற்கு, இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு, தன்னோடு நிற்பதற்கு, ஒரு கூட்ட மக்கள் தன்னை எதிர்க்கும் போது தனக்கு தோள் கொடுப்பதற்கு, தன்னை பாதுகாப்பதற்கு இந்த இடத்துல யோனத்தானை தேடுகிறார் தாவீது. தவறு கிடையாது, தவறு கிடையாது. கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 2 காரியங்களை யோசிக்கலாம். ஒன்று, இப்படி இருதயத்தின் வேதனைகளை கொட்டுவதற்கு சரியான சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் நமக்கு உண்டா? அந்த ஐக்கியம் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது நம்மை தூக்கிவிடும். இந்த இடத்துல பார்க்கும்போது அநேகர் தாவீதை விட்டு விலகி விட்டார்கள். சவுலுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, தாவீதின் மூலமாக பயன்பெற்றவங்க இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு மனிதன் கூட நிக்கிறான். அவன் இடத்துல போய் அப்படியே தன்னுடைய உள்ளத்தின் காரியங்களை எல்லாத்தையும் என்ன கொட்டுறாரு? யோனத்தானே, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கு. இவ்விதமாக நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்களான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தேவன் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கொடுப்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். சரி, இப்படி போய் சொல்றாரு. சொன்ன உடனே யோனத்தானுடைய பதில் என்னன்றதை பாருங்களேன். 4வது 5வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டிய நாளாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். இந்த இடத்துல அவர் பேசுற உடனே அப்படியே யோனத்தான் புரிந்து கொண்டார். தாவீதுடைய வேதனையை புரிந்து கொண்டார். வேதனையை புரிந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் என்ன செய்யணும் சொல்லு எனக்கு. எந்த சூழ்நிலையிலேயும் கூட நிற்கக்கூடிய நண்பன், தேவனை கனம் பண்ணின நண்பன் இந்த யோனத்தான். இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவை இல்லையா? வாழ்க்கையில தேவை வரும்போது அநேக மக்கள் நம்ம விட்டு காணாம போயிருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி அப்ப எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. ஆனா இந்த இடத்துல எதிரியால் சூறையாடப்படும்படி தாவீது ஓடும் போது கூட நின்னது யாருன்னா இவர் தான். அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானம் பண்றாங்க, நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்?
உடனே தாவீது ஒரு பிளான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு அமாவாசைன்னா அமாவாசை, ராஜாவோடு பந்தி இருந்து நான் சாப்பிட வேண்டி இருக்கும். ஆனா நான் 3 நாள் அந்த விருந்துக்கு வராதபடிக்கு வெளியே போய் என்னை பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்றேன். இந்த வசனங்களை படிக்கும் போது அன்னைக்குள்ள கலாச்சாரம், அன்னைக்குள்ள வசனத்தின் அடிப்படையில இதை படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நியூ மூன் ஃபெஸ்டிவல் ஃபார் இஸ்ரலைட்ஸ். நியூ மூன் ஃபெஸ்டிவல் ஃபார் இஸ்ரலைட்ஸ். ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகள்ல இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடும்படியான பல்வேறு பண்டிகைகளை உருவாக்கி வைத்திருந்தார், நாட்களை நியமித்திருந்தார். அப்ப அமாவாசைனா அது ஸ்பெஷல் டே, பௌர்ணமினா ஸ்பெஷல் டே, நல்ல நேரம்னா ஸ்பெஷல் டே, அல்லது இந்த நாட்கள்னா முகூர்த்த நாட்கள், அப்படி ஆண்டவர் பிரிச்சு வச்சிருந்தாரா? அப்படிலாம் ஆண்டவர் பிரிச்சு வைக்கல. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்வது சிஸ்டமேட்டிக்கா, பீரியாடிக்கலா அவருடைய திட்டங்களை அவருடைய மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று நாட்களை நியமித்து வைத்திருந்தார். ஆகவே எந்த பண்டிகையையும் கொண்டாடுவது, அர்த்தத்தோடு கொண்டாடுவது தவறு கிடையாது. இந்த இடத்துல இந்த நியூ மூன், ஃபுல் மூன் ஃபெஸ்டிவல்ன்றது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல அதை வாசிக்கிறோம், அல்லது நியூ மூன் ஃபெஸ்டிவல் சொல்லி வாசிக்கிறோம். அதுல முக்கியமாக கர்த்தருக்கு என்று பலிகளை செலுத்துவாங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். எண்ணாகமம் 28வது அதிகாரம், எண்ணாகமம் 28வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 10ல் 3 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜன பலியாக 1 ஆட்டுக்கடாவுக்கு 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும், போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 10ல் 1 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். அவைகளுக்கேற்ற பான பலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும், ஆட்டுக்கடாவுக்கு படியில் 3ல் 1 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு 1 வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர். எண்ணாகமத்துல, லேவியராகமத்துல, உபாகமத்துல அந்த காரியங்களை குறித்து படிக்கிறோம். பலிகளை குறித்து படிக்க வேண்டுமானா லேவியராகமத்தை படிங்க, எண்ணாகமத்தை படிங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பலியை வைத்திருந்தார். என்ன பலி? பலி செலுத்துவது தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் புத்தகத்தை படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்து நமக்காக பலியானபடினாலே பாவ நிவாரண பலி செலுத்துவதில்லை. தேவன் எதிர்பார்ப்பது பலியாக என்னுடைய சரீரத்தையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டுல தேவன் எதிர்பார்ப்பது நான் அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும், நன்றியுள்ளவளாக வாழ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்கதான் தேவனை குறித்து முழு வெளிப்பாடை அறியவில்லை. தேவன் ஒரு சில நபர்கள் மூலமாக பேசுகிறார். ஆகவே என்ன செய்யறாருன்னா, மாதந்தோறும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி இந்த பலியை செலுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. மாத பிறப்புகள்ல இவைகளை செலுத்த வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அப்படி செலுத்தும் போது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய சமூகத்துல விருந்து கொண்டாடுவாங்க. இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா, ராஜாவாகிய சவுலோடு சேர்ந்து தாவீது அதை கொண்டாடும் போது அங்க விருந்து நடக்கும். அந்த விருந்துல யாரெல்லாம் முக்கியமா உட்கார்ந்துருக்கா? மூத்த மகன்ற அளவுக்கு யாரு? தாவீது. ஏன்? அந்த குடும்பத்துல மருமகனாக வந்தவர் தாவீது. முதல் மருமகன் இந்த, 2வது மருமகன் இந்த தாவீது. தாவீது பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தியிருக்கார். அங்க வேற யார் இருக்கா? அந்த டைனிங் டேபிள்ல, ராஜாவுடைய டேபிள்ல இருக்கிறது யாருன்னா யோனத்தான் இருக்கிறார். சரி, இந்த விருந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த விருந்து கொண்டாடும் போது தாவீது கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி கலந்து கொள்ளாவிட்டால் தட் வாஸ் an insult ஃபார் சால். அது அவர் கலந்து கொள்ள தவறும் போது அது ராஜாவாகிய சவுலை அவமதிப்பதற்கு அடையாளம். தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த விருந்து கொண்டாடும் போது நான் 3 நாள் வரமாட்டேன். நான் 3 நாள் வராட்டா
நான் வராததை குறித்து உங்க அப்பா சவுல் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில இன்னும் என் மீது அவர் கோபமாக இருக்கிறாரா, என்னை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடுகிறார் என்பதை நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே எனக்காக நீ இதை கண்டுபிடித்து சொல்லுவாயான்னு சொல்லி கேட்கிறார். யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினவர். யோனத்தான் எந்த காரணத்தை கொண்டும் தாவீது சாகக்கூடாது என்பதுல இருந்தார். அப்போ தேவன் நம்ம இந்த மாதிரி பாதைகள்ல கடந்து செல்லும் போது யோனத்தான் போன்ற மக்கள் மூலமாக நடத்துகிறார். சரி, இந்த மாத பிறப்பாகிய அமாவாசை ஆகிய அன்றைக்கு இவர்கள் கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அதற்கு சொல்லி தேவன் ஒரு சில சட்டதிட்டங்களை உருவாக்கி வைத்தார். என்ன சட்டம்? அதை அந்த விருந்திலே பங்கு பெறக்கூடிய மக்கள் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். என்ன பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். லேவியராகமும் 7வது அதிகாரம், லேவியராகமும் 7வது அதிகாரம் 20, 21வது வசனங்களை வாசிக்க. லேவியராகமும் 20 7, 7, 20, 21. 7வது அதிகாரம் 20, 21. ஒருவன் ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். மனுஷருடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல என்ன பலி செலுத்த வேண்டும் சொல்லி சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு செலுத்த வேண்டும் சொல்லி சொல்லியிருக்க. முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது தீட்டுப்படாத ஒரு மனிதனாக, தீட்டுப்படாத ஒரு பெண்ணாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். என்னென்ன காரியங்கள்லாம் தீட்டுப்படுத்துவதற்கு வெளியே அநேக காரியங்களை சொல்றார். தீட்டுள்ள மிருகத்தை தொடுவாயானால் உன்னை தீட்டுப்படுத்திடும், நீ பலியில பங்கு பெற முடியாது. அல்லது நீ குடிக்காதபடிக்கு, உன்னுடைய ட்ரெஸ்ஸை துவைக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல வருவாயானால் நீ தீட்டுப்பட்டவன் சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி லேவியராகமத்துல உட்கார்ந்து பொறுமையா படிச்சு பாருங்க. ஏன் இந்த வெளிப்படையான சடங்காச்சாரங்கள் சொல்லி கேட்கலாம். வெளிப்படையான சடங்காச்சாரங்கள் எதற்காக கர்த்தர் வச்சிருந்தாருன்னா, outward cleaning is symbol of inward holiness. உள்ளான பரிசுத்தத்தை வெளிப்படையான செயல்கள் மூலமாக காட்ட வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். பேசிக் இது என்னன்னா, அவர்கள் குளித்து ஆடையை மாற்றிவிட்டு இந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யலாம், பங்கு பெற வேண்டும். இல்ல ஏற்கனவே தீட்டுப்பட்டிருக்காங்க, அவர்கள் அந்த பலி விருந்துக்கு ஆயத்தமாக இல்லைன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, பங்கு பெற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் திறந்தபடியா அவருடைய ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டுன்னு சொல்லி வசனம் என்ன செய்யல, எங்கேயுமே சொல்ல. அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. சரி, இந்த இடத்துல இந்த பலி விருந்துக்கு வரும்போது அவர்கள் ஆயத்தத்தோடு வர வேண்டும். இதை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் எபிரேயர் 10வது அதிகாரம் படிச்சு பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இதை குறித்து யோவான் 17வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறார். சரி, இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது யோனத்தான் என்ன பண்றாருன்னா அப்படியே செய்கிறார். தாவீது அவரிடத்துல கேட்டபடியே யோனத்தான் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீர் என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனுக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றார். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக. உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காது இருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். இந்த வசனங்கள்ல அவர்களுடைய கான்வர்சேஷன் சொல்லியிருக்கு. தொடர்ந்து நீங்க நேரம் எடுத்து அதை படிச்சு பாருங்க. 12ஆம் வசனத்துல தாவீதின் மேல் தன்னுடைய தகப்பனார் தயவாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி சொல்றார். சொன்ன உடனே
ஒருவேளை நீ எனக்கு இந்த தகவலை சொல்லாட்டா கர்த்தர் அதற்கு தக்கதாகவும் உனக்கு பதிலளிப்பான்னு சொல்லி சொல்றாரு 13ஆம் வசனத்துல. கர்த்தர் சொல்லிட்டு, கர்த்தர் என்னுடைய தகப்பனோடு இருந்தது போல உமோடு இருப்பார்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே கடைசியா என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் உடன்படிக்கை படிக்கிறாங்க. 16ஆம் வசனத்துல யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்கள் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். அந்த 18ஆம் வசனத்துடைய 17ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்களேன். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அப்போ பாடுகள் மத்தியில, உபத்திரவன் மத்தியில கடந்து செல்லும் போது, துரோகத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது, பகையின் மத்தியில கடந்து செல்லும் போது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மூலமாக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகள் மூலமாக நம்மை பாதுகாக்கிறார். நாமும் நம்முடைய பங்கை நிறைவேற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது. அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணிட்டு ஒருவேளை ஒரு செய்தி, இந்த செய்தியை எப்படி என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், எவ்விதமாக எனக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்துவேன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? யோனத்தான் வில் வீரன், தாவீதும் வில் வீரன். யோனத்தான் அந்த வில் வித்தைக்காக பயிற்சி எடுப்பாங்க. ஊருக்கு வெளியே போய் ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போய் அம்பை எய்து அந்த அம்பை எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒரு சின்ன பையனை லேடுன்னு கொடுத்திருக்கு, கூட்டிக் கொண்டு போவாங்க. அப்படி பிள்ளையாண்டான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. நான் எதிர்பார்த்த இடத்தை விட தாண்டி விழுந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஒரு தகவலை தெரிவிக்கும், இல்லனா வேறு ஒரு தகவலை தெரிவிக்கும் சொல்லி சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். அப்பொழுது ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டனிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். இந்த இடத்துல தெளிவான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறார். சொன்ன வார்த்தையை யோனத்தான் காத்துக்கொண்டாரா? யோனத்தான் காத்துக்கொண்டார். அநேக காரியங்கள் இந்த பகுதி மூலமா கற்றுக்கொள்ள முடியும். யார் யாருக்கு இடையில உள்ள உறவு? தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையே உள்ள உறவு. பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவை. எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இந்த யோனத்தான் தனக்கு தான் அடுத்து அந்த ராஜ்யம் வரலும், ஆனா கர்த்தருடைய திட்டம் தன்னுடைய நண்பனாகிய தாவீதுக்கு தான் அந்த அரசாங்கம் வரப்போகுது தெரிஞ்ச உடனே உடன்படிக்கை பண்ணுகிறார், உதவி செய்கிறார், வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை காப்பாற்றுகிறார் இந்த யோனத்தான். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விசுவாசிகள் சொல்லி சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான உண்மை உண்டான்றதை யோசித்து பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. தன்னுடைய பிசாசு பிடித்த தகப்பனாருக்கு முன்னாடி விருந்துல உட்கார்ந்துருக்காரு. விருந்துல உட்கார்ந்துருக்கும் போது சவுல் கேட்கிறார், ஏன் தாவீது வரலையா? உடனே அவர் சொல்றாரு, யோனத்தான் சொல்றாரு, தாவீது தீட்டுப்பட்டிருக்கிறார், ஆகவே இந்த விருந்திலே பங்கு பெறுவதற்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. முதல் நாள் வரல தாவீது, 2வது நாளும் வரல, 3வது நாளும் வரல. அவர் வரவில்லை என்பதை கண்டுபிடித்த உடனே சவுல் பிளான கண்டுபிடிச்சிட்டு இதற்கு காரணம் யாரு? இந்த யோனத்தான். சொல்லிட்டு யோனத்தான் மேல எவ்வளவு பகையையும் வெறுப்பையும் கொட்டுகிறார். அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 31 வரைக்கும். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிட போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலேதான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமுண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுமுள்ளவளின் மகனே,
நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். எவ்வளவு பயங்கரமா திட்டம் போடுறாருல்ல சவுல். தாவீதோடு உள்ள நட்பை பயன்படுத்தி யோனத்தானை துரோகியாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார். இந்த பகுதியை பத்தி நீங்க அதிகமா புரிந்து கொள்ள வேண்டுமானால் சவுலுடைய வேதாராய்ச்சியை கேளு. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனிதன். யார்? கர்த்தராலே ராஜாவாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், பின்வாங்கி போன ஒரு மனிதன். அந்த மனிதன் தேவனுடைய திட்டங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தடையா இருக்கிறாங்க. நம்ம கூட அடிக்கடி யோசிக்கிறோம்ல, நம்ம கூட க்ளோஸா இருந்தவங்க தானே, நம்மோடு சேர்ந்து ஊழியத்தை செய்தவங்க தானே, அவர்களும் நம்மை மாதிரி விசுவாசி தானே. அப்படி இருக்கும்போது என்னை ஏன் பகைக்கிறார்கள்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஏன்? தாவீது ஒரு பெரிய ராஜாவா வரப்போறார். அந்த ராஜாங்கத்தில் அவர் இருக்கும்போது யார் உண்மையாகவே அவரை நேசிக்கிறார்கள், யார் துரோகிகள் என்பதை புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் பல்வேறு விதமான சூழ்நிலை வழியாக மனிதர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில தேவனுடைய ஞானம் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய பாதுகாப்பு வெளிப்படுவதற்கு கர்த்தர் மக்களை வச்சிருக்கார். எப்படி எதிரியாகிய சவுல் இருக்காரோ அதே போல யோனத்தான் இருக்கார். உடனே இப்படி சொல்லி முடிச்ச உடனே யோனத்தான் என்ன பண்ணிருக்கலாம்? அநேக விசுவாசிகள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? தனக்கு அறிமுகமான, தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு விரோதமாக ஒருவர் செயல்படும் போது வாயே திறக்கிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், யோனத்தான் தாவீதுக்காக பரிந்து பேசுகிறான். நீங்க இந்த பகுதியை நல்லா படிச்சு பாருங்க. யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். யோனத்தான் தாவீதை பாதுகாப்பதற்கு திட்டமிடுகிறான். யோனத்தான் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறான். யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறான். யோனத்தான் தாவீதுக்காக சவுலிடத்திலே பரிந்து பேசுகிறான். யோனத்தான் தாவீதுக்காக தன்னுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறான். இந்த அளவுக்கு அன்புள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கான்றதை யோசித்து பாருங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறேனா? மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த காரியங்கள் தான் தாவீதை நிலைநிறுத்தியது பாடுகள் மத்தியில. உடனே என்ன செய்யறாரு? யோனத்தான் பதில் கொடுக்கிறார். அமைதியா பேசாமலா இல்ல. 32ஆம் வசனத்துல இருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. வசனங்களை பாருங்களேன். தன்னுடைய நண்பனுக்காக நண்பன் மீது எரியப்பட வேண்டிய ஈட்டி யார் மேல வருது தெரியுதா? இந்த யோனத்தான் மேல வருது. தன்னுடைய சொந்த அப்பா தன்னுடைய திட்டங்கள் நிறைவேறலன்றக்காக, தன்னுடைய திட்டங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை கொல்வதற்கு ஈட்டியை எடுத்து எறிகிறான். அவன் பிசாசு முடிச்ச அந்த சவுல். அதற்கும் ஆயத்தமாக இருந்தார் இந்த யோனத்தான். தன்னுடைய அப்பாவை பத்தி நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா தன்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற ஆழமான அன்பு. வேதத்துல வாசிக்கிறோம்ல பின்னாடி, தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை குறித்து சொல்லுகிறார் இல்லையா? எவ்வளவு ஒரு ஆழமான சிநேகிதம் இல்லையா? ஆழமான சிநேகிதம் இல்லையா? அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்விதமான அன்பையும் அக்கறையையும் என்னுடைய சக விசுவாசிகள்கிட்ட நான் காட்டுவேனானால் அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் எந்த அளவுக்கு நிறைவேறும் இல்லையா? கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் அனுமதிக்கிறார், அதன் மத்தியில கர்த்தர் பாதுகாக்கிறார். உடனே என்ன நடக்குது? சொன்ன மாதிரியே ஊருக்கு வெளியே போறார். ஊருக்கு வெளியே போய் அம்பு எய்கிறார் இந்த யோனத்தான். அந்த அம்பு விழக்கூடிய இடத்தின் மூலமாக தாவீதுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிடுகிறார். சரி, அந்த சின்ன பையனை விலக்கிட்டு கடைசியாக தாவீதும் யோனத்தானும் சந்திக்கிறார்கள். அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். 41ஆம் வசனத்துல இருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து
3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போம். கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். வசனங்கள்ல அந்த சந்திப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விடை பெறும்போது 2 பேரும் அழுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நண்பன் தனக்கு இருக்கிறானே என்பதற்காக, இவருடைய நண்பனுடைய தகப்பரா தனக்கு விரோதமாக இவ்வளவு செயல்படுகிறாரேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை வெளிப்படுத்துகிறார் தாவீது. தாவீது மிகவும் அழுதான். இந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. எந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தின தாவீது. எந்த தாவீது ராஜாவுடைய மகளை திருமணம் செய்து ராஜாவுக்கு மருமகனான தாவீது. எந்த தாவீது ராஜாவுடைய டைனிங் டேபிள்ல அந்த விருந்து மேசையில உட்கார்ந்து ராஜாவோடு உணவருந்திய தாவீது. 10,000 பேரை கொண்ட தாவீது என்று புகழப்பட்ட தாவீது. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது இந்த இடத்துல தான் செய்யாத தவறுக்காக, நான் எந்த விதத்திலேயும் எதிரியாக நினைக்காத தன்னுடைய மாமனாருக்காக இப்படி வேதனைப்படுத்துறாருன்னு சொல்லி தாவீது மிகவும் அழுதான். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, ஏன் இந்த அழுகையின் பாதை? ஏன் இவ்வளவு வேதனை? ஏன் இவ்வளவு பகை? ஏன் இவ்வளவு வஞ்சகம்? நம்ம கேள்விக்கு பதில் கிடையாது. கர்த்தர் அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதை சிம்மாசனத்துக்கு ஆயத்தப்படுத்தியது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சவுலை சிம்மாசனத்தை இழப்பதற்கு, ராஜாங்கத்தை இழப்பதற்கு வழி நடத்தியது. அப்போ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள் சொல்லும் போது, கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், எதிர்ப்பு வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறபடியால் கர்த்தர் அதை எடுத்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை அந்த திட்டங்களை வைத்து கர்த்தர் அழிப்பார். இதான் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து படிக்கும் போது இப்படிப்பட்ட பாதையில தாவீதோடு அநேகர் இருக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 21வது அதிகாரத்துக்கு நம்ம போலாம். 21வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். தாவீது அடுத்து யார்ட்ட போறாரு தெரியுமா? அகிமேலேக்கு இடத்துல போறார். அகிமேலேக்கு யாரு? ஆசாரியன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஆசாரியன். அநேக ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா தாவீதோடு நெருக்கமாக இருந்த ஆசாரியன் இந்த அகிமேலேக். இந்த 2 பகுதியும் படிக்கும் போது நம்ம மனசுல ஒரு சில நெருடல் வரும். என்ன நெருடல் வரும்? யோனத்தான் ஒரு சில பொய் சொல்றார். அப்ப நம்ம பொய் சொல்லலாமா? மக்களை பாதுகாப்பதற்காக உண்மையை திரித்து சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. தாவீது இந்த இடத்துல சொல்லும் போதும் தன்னை பாதுகாப்பதற்காக பயந்து போய் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. அது வேத வசனத்தின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படல. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதனையின் மத்தியில கடந்து செல்லும் போது, பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது, நெருக்கங்கள் மத்தியில கடந்து செல்லும் போது நம்ம அசைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தாவீதுடைய உள்ளம் கர்த்தருடைய பார்வையில செவ்வையாக இருந்தபடியினால ஒரு ஷேக் ஆனாலும் மறுபடி கர்த்தர்ட்ட வந்துட்டார். பின்னாடி தாவீதுடைய பாவத்தை பற்றி படிக்க போறோம். தாவீதுடைய தடுமாற்றத்தை குறித்து படிக்க போறோம். அதனுடைய விளைவை குறித்து பார்க்க போகிறோம். தாவீது பொய் சொன்னா அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்று வேதாகமும் சொல்லவில்லை. யோனத்தான் பொய் சொன்னால் அதை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று வேதாகமும் சொல்லவில்லை. மறந்துடாதுங்க. நம்முடைய பொய்யினாலே கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படாது. நாம் மனிதர்கள்
இந்த பாடுகள் வழியாக கடந்து செல்லும்போது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆகவே மாம்சத்தில் இருந்து உலக மக்கள் செய்கிற மாதிரி சில காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம். அது நம்முடைய பாவமே தவிர, அது நம்முடைய வீழ்ச்சியை தவிர, நம்முடைய தடுமாற்றமே தவிர கர்த்தருடைய வழிமுறை கிடையாது. ஆகவே ஆபிரகாமே போய் சொன்னார், ராகாபே போய் சொன்னார், தாவீதே போய் சொன்னார், ஆகவே நானும் போய் சொல்லலான்ற முடிவுக்கு வந்துறாங்க. இந்த பகுதி முழுவதுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சத்தியம், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த பாடுகள் மத்தியில நம்ம தனியாக கடந்து போவதில்லை. கர்த்தருடைய மக்களை நமக்கு தோள் கொடுப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மையும் அந்த சூழ்நிலையில அவ்விதமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோனத்தான் போல நம்ம செயல்படுகிறோமா? யோனத்தானை போன்ற சகோதரர்கள், யோனத்தானை போன்ற சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? யோனத்தானை போல உண்மையும் உத்தவமாக என்னுடைய சகோதரரை சகோதரியை நான் நேசிக்கிறேனா? அதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஐக்கியம், இப்படிப்பட்ட அன்புலாம் இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில குறைஞ்சிருச்சு இல்லையா? ஆதி திருச்சபையில எப்படி இருந்தாங்க இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள், ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாதது, ஒரே குடும்பமாக செயல்பட்டார்கள் ஐயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம், தேவனுடைய திட்டங்கள் பல்வேறு பாடுகள் மத்தியில கடந்து செல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில தடுமாறாதபடிக்கு நிறைவேறுவதற்கு நாம் நம்முடைய பங்கை நிறைவேற்றுகிறோமா? முக்கியமான கேள்வி அது. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். சற்று அமைதியாக ஆண்டவரே, ஏன் இந்த எதிர்ப்பு, ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த தவறான திட்டம், ஏன் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்போமானால் பதில் கிடையாது. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டங்கள் நம்மாலே புரிந்து கொள்ள முடியல. ஏன் மனிதர்கள் நமக்கு விரோதமாக இப்படிலாம் இருக்காங்க? நான் நன்மைதானே செய்யறேன், நான் அவங்களோடு நல்ல ஒரு சிநேகத்தை தான் நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் என்னை காய்மகாரமாய் பார்க்கிறார்கள், என்னை அழிக்க வேண்டும் என்று வகை தேடுகிறார்கள். என்னோடு நெருக்கமான மக்கள் இடத்துல என்னை பத்தி தீமையான காரியங்களை பேசுறாங்க. எனக்கு நெருக்கமான மக்கள் மூலமாக என்னை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். பயமா இருக்குல்ல? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய திட்டத்தை அழிக்க முடியாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலேயும் உம்மை விட்டுவிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், உம்முடைய ஞானத்தை தாரும். யோனத்தானை போல என்னோடு நிற்கக்கூடிய, என்னை தாங்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உடன்படிக்கை பண்ணக்கூடிய, உயிரையே கொடுக்கக்கூடிய நல்ல சகோதர சகோதரி எனக்கு தாரும். ஜெபணுமா? நம்மை சுற்றி எத்தனை மக்கள் விதமாக கடந்து போறாங்கல்ல, அந்த சூழ்நிலையில் நம்ம நம்முடைய பங்கை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். ஜெபணும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள உறவை நாங்க படிச்சோம் ஆண்டவரே. தாவீது வேதனையின் மத்தியில கடந்து சென்று ஒரு ஃபியூஜிட்டிவா சவுலாலே வேட்டையாடப்படும்படி ஓடி செல்லும் போது அவரோடு உடன் நின்ற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக யோனத்தானுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோனத்தான் எவ்வளவு அன்போடு, எவ்வளவு நேசத்தோடு, எவ்வளவு உண்மையோடு தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து தாவீதை பாதுகாத்தாரே ஆண்டவரே. அந்த சூழ்நிலையில தாவீது வெளியே வருவதற்கு உதவி செய்தாரே. அப்படிப்பட்ட அன்புள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல மற்றவர்களுடைய பாடுகள், வேதனைகள், மற்றவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகள் எங்களுடைய உள்ளத்தை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் சுயநலமா இருப்போம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மன துருக்கத்தை தாரும். மற்றவர்களுடைய வேதனைகளை எங்களுடைய வேதனைகளாக எடுத்துக்கொண்டு அந்த பாடுகளின் பாதையில எங்களுடைய பங்கை நிறைவேற்றிவிட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை போல வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஐக்கியத்துல இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் யார் இருப்பார்களானாலும் கர்த்தர் உம்முடைய வார்த்தை மூலமாக, உம்முடைய ஆவியானவர் மூலமாக, உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு, பயந்து விடாதபடிக்கு, மாம்சத்துல செயல்பட்டு விடாதபடிக்கு என்னையும் எங்களையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
பரமபிதாவே. ஆமென்.